Example 3.15. Okay, 3.15. If 2 plus I and 3 minus root 2 are roots of the equation x power 6 minus 13 x power 5 plus 64 x power 4 minus 126 x cube plus 65 x square plus 127 x minus 140 equal to 0. Find all roots. Okay, find all roots. எல்லா ரூட்ஸும் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 6 டிகிரி ஈக்குவேஷன். ஓகே, டிகிரி என்ன இருக்குது? 6, மேக்ஸிமம் டிகிரி 6. ஸோ நமக்கு இதில் 6 ரூட்ஸ் கிடைக்கும். ஓகே, மேக்ஸிமம் டிகிரி 6 இருக்கிறதுனால டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் 6. ஓகேவா? எத்தனை கொடுத்துருக்காங்க? 2 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓ கிவன் ரூட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 2 + I, 3 - root 2. சரியா? 2 ரூட் கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நம்ம 2 ரூட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த 2 ரூட்ஸில் இருந்து நம்ம 2 ரூட் கண்டுபிடிக்கலாம். அனதர் 2 ரூட்ஸ் இது நம்மளாவே கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதில் இந்த ஐட்டம், அது இமேஜினரி டேர்மில் சைனை மாற்றி இன்னொரு ரூட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? 2 - I. சப்போஸ் இங்கே 2 - I வந்து இன்னொரு ரூட் இருக்கும், 2 + I இருக்குது. ஓகே, 2 + I இருக்குது. இந்த இமேஜினரி நம்பரில் உள்ள சைனை மாற்றும் போது நமக்கு அனதர் ரூட்டு கிடைக்கும். ஓகேவா? இதுலேயும் 3 + root 2, இந்த ரூட் 2 வேல்யூ. ஓகே, ரூட் வேல்யூவில் சைனை மாற்றும் போது நமக்கு இன்னொரு ரூட்டு கிடைக்கும். ஓகேவா? இதில் ஞாபகம் வச்சுருங்க, நம்ம 2 ரூட் கொடுத்துருந்தா அதுலேருந்து நம்மவே 2 ரூட் கண்டுபிடிக்கலாம். எப்படி? இந்த இமேஜினரி நம்பரில், காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இமேஜினரி பார்ட்டில் சைனை சேஞ்ச் பண்ணால் போகுது. அதாவது ஐ வேல்யூவில் சைன் சேஞ்ச் பண்ணால் ஒரு ரூட் கிடைக்கும். இப்போ ரூட் வேல்யூவில் ரூட்டுக்கு சைனை சேஞ்ச் பண்ணால் அனதர் ஒன் ரூட் கிடைக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் என்னாச்சு? 4 ஆச்சு. ஓகேவா? நான் இப்போது இந்த 2 ரூட்டை வச்சு ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். ஓகே, இந்த 2 ரூட்டை வச்சு ஒரு ஃபேக்டர், இந்த ரூட்டை வச்சு ஒரு ஃபேக்டர். அப்போ 2 ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ண? ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகே, சம் ஆஃப் த ரூட்ஸ் is equal to, இல்லைன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் 2 + I plus 2 - I this equal to 2 + 2 4, I - I 0 ஆகுது. ஓகே, அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. இந்த செகண்ட் ரூட்ஸுக்கு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, செகண்ட் ரூட்ஸும் கண்டுபிடிச்சிருவோம். செகண்ட் ரூட்ஸுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கிடைக்குது? 3 - root 2 plus 3 + root 2. இது என்னது? சம் ஆஃப் த ரூட்ஸ். ஓகே, சம் ஆஃப் த ரூட்ஸும் இல்லை -2 + 2 கேன்சல், 6 கிடைக்குது. ஓகே, நவ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ஃபஸ்ட். ஓகே, ஃபஸ்ட் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட்னு 2 என்ன பண்ண இன்டு பண்ண போகிறோம். ஓகே, அப்போ 2 + I × 2 - I. ஓகே, அது இன்டு பண்ணும்போது 2 ஸ்கொயர். ஓகே, 2 ஸ்கொயர் -2i. ஓகே, -2i. ஓகே, 2 × 2, 2 ஸ்கொயர், 2 × -I -2i plus 2i minus I × I square. Okay, this is equal to -2i plus 2i cancel. 4 I square value -1. Okay, I square value -1. I square value -1. So minus into minus plus 1. Okay, 4 + 1 5. Total product of the roots என்ன கிடைக்குது? 5 கிடைக்குது. ஓகே, இங்கேயும் அதே போல் 3 - root 2, 3 + root 2. ஓகே, 3 - root 2, 3 + root 2. This is equal to, ஃபஸ்ட்டு 3 என்ன பண்ணுங்க? 3 × 3 9, 3 × root 2 plus 3 root 2. ஓகே, நெக்ஸ்ட் -root 2 × 3 -3 root 2. நெக்ஸ்ட் minus into plus minus root 2 square. ஓகே, root 2 square. This is equal to plus 3 root 2 minus 3 root 2 cancel, 9 minus root 2 square. Okay, minus root 2 square na 2 ஆகுது. This is equal to 7. Okay, this is equal to 7. அப்போ நம்ம வந்து ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். ஓகே, ஃபேக்டர். Therefore இதில் வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், ஃபேக்டர்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்கும்? x² minus sum of the roots. Okay, minus sum of the roots into sum of the roots into x plus product of the roots. Okay, product of the roots is equal to 0. Okay, அது என்னது?
ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பியர்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் திஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன இருக்குது 4 ஸோ 4 இன்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 5 இது ஒரு ஃபேக்டர் ஓகேவா ஈக்குவல் டு போடும்போது ஈக்குவேஷன் ஆகும் இப்போது ஃபேக்டரில் இருக்குது சரி ஃபேக்டர் இங்கே சேம் மெத்தட் இங்கேயும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இங்கே 6 இருக்கு 6x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 7 ஓகே அப்போது 2 ஃபேக்டர் கிடைக்குது ஓகேவா 2 ஃபேக்டர்ஸ் இந்த 2 என்ன சொல்கிறோம் ஃபேக்டர்னு சொல்லுவோம் ஓகே ஃபேக்டர் ஈக்குவல் போட்டு தான் ஈக்குவேஷன் ஆகுது இப்போது ஃபேக்டர் ஓகே ஃபேக்டர் நவ் ப்ராடக்ட் ஓகே ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபேக்டர்ஸ் இந்த 2 ப்ராடக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 7 ஓகேவா இந்த பண்ணும்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டு இந்த ப்ராக்கெட் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 7 நெக்ஸ்ட் மைனஸ் 4x இன்டு ஓகேவா மைனஸ் 4x இன்டு இந்த ப்ராக்கெட் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 7 ப்ளஸ் 5 இன்டு ப்ராக்கெட் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 7 ஓகேவா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரால் இந்த ப்ராக்கெட் வேல்யூ இன்டு பண்ணுறோம் அடுத்த மைனஸ் 4xஆல் இன்டு பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 5ஆல் இன்டு பண்ணுறோம் ஓகேவா திஸ் ஈக்குவல் டு x power 4 okay x square into x power 4 minus 6x cube plus 7x square okay plus 7x square minus 4x into x square minus 4x cube okay இங்கே ஒரு பவரில் 1 இருக்குது இங்கே 2 so x cube next minus into minus plus ஆகுது 4 into 6 24 x into x square 24x square next minus into plus minus okay minus into plus minus 7 into 4 28 இங்கே ஒரு x இருக்கா ஸோ x ப்ளஸ் இந்த 5 இன்ட்டு பண்ணுங்க 5x ஸ்கொயர் மைனஸ் 30x ஓகே மைனஸ் 30x ப்ளஸ் 35 ஓகே ப்ளஸ் 35 ஸோ ப்ளஸ் 35 ஓகே இது வந்து 4 டிகிரி ஓகே இது வந்து 4 டிகிரி ஈக்குவேஷன் ஓகே மேக்ஸிமம் டிகிரி 4 இருக்குது ஸோ குவாட்ரிக் ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் நம்ம இந்த ஈக்குவேஷனை கிவன் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ண போகிறோம் ஓகேவா அப்போ கம்பேரிங் வித் கிவன் ஈக்குவேஷன் ஓகே கிவன் ஈக்குவேஷன் கம்பேரிங் வித் கிவன் ஈக்குவேஷன் அந்த கிவன் ஈக்குவேஷன் கூட இந்த கம்பேர் பண்ண போகிறோம் ஓகே அப்போ ஃபஸ்ட்டு ரைட் த கிவன் ஈக்குவேஷன் x power 6 minus 13x power 5 plus 64x power 4 minus 126x cube plus 65x square plus 127x minus 140 this equal to இதோட இதை கம்பேர் பண்ண போகிறோம் ஓகே அப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதுமா ஓகே அது மாதிரி இதை ஆட் பண்ணி எழுதும் அப்போ இல்லை லிசன் இல்லை x power 4 டேம் ஒன்லி 1 ஓகே x power 4 ஒரே டேம் தான் x power 4 அடுத்து கவனிங்க எக்ஸ் கியூப் டேம் எத்தனை இருக்கு பாருங்கள் எக்ஸ் கியூப் இந்த 2 எக்ஸ் கியூப் டேம் ஓகே மைனஸ் 6 minus 4 so minus 10 x cube minus 10 x cube next x square term check பண்ணுங்க இது ஒரு x square 3 x square term இருக்கு ஓகே 3 x square term இருக்கு 3 term x square term 3 வேல்யூ ஸோ ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு இந்த 7 plus 24 7 plus 24 31 plus 5 36 okay 36 plus 36 x square அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ கவனிங்க எக்ஸோட வேல்யூ இங்கே ஒரு எக்ஸ் வேல்யூ இருக்குது இது ஒரு எக்ஸ் வேல்யூ டோட்டல் 2 வேல்யூ இருக்குது சரி இது ஒரு எக்ஸ் வேல்யூ இது ஒரு எக்ஸ் வேல்யூ ஸோ minus 28 minus 30 minus 58x plus constant number 35 only okay constant number 35 only இதில் கம்பேர் பண்ணுறோம் ஓகே அப்போ x power 4 minus 10x cube plus 36x square minus 58x plus 35 ஓகேவா
இன்ட்ரு இதை கம்பேர் பண்ணும்போது வரீங்க இங்கே டிகிரி என்ன இருக்குது 6 இருக்குது, டிகிரி 6, பட் இங்கே என்ன இருக்குது 4 இருக்குது 4. ஸோ ஒரு எக்ஸ் ஸ்கொயரை இன்ட்ரு பண்ணுறோம். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குங்க -140. ஓகே, கிவன் இக்குவேஷனில் லாஸ்ட் வேல்யூ -140, இதில் என்னது 35. இப்போ நமக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த 140 அதாவது -140 வேறு மாதிரி ஒரு நம்பர் எடுக்க போகிறோம். ஓகே, இங்கே 35 இருக்குது. இந்த 35யோட எதை இன்டு பண்ணும்போது நமக்கு -140 கிடைக்கும் -4. ஓகே, -4 இன்டு பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் -4 × 35 -140. ஓகே, -4 × 35 -140. நம்ம எப்போவுமே இந்த கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவையும் லாஸ்ட்டு வேல்யூவையும் இந்த இக்குவேஷன் தான் எழுதும். ஓகேவா, நம்ம x⁴ இருக்குது. ஸோ இங்கே x² இன்டு பண்ணும்போது x² × x⁴ x⁴ கிடைக்கும். ஓகேவா, அதுவே லாஸ்ட் டைமு இங்கே -140 இருக்குது. நமக்கு இங்கே இதில் என்ன இருக்குது 35 தான் வந்துருக்கு. 35 கூட -4 இன்டு பண்ணும்போது -4 × 35 -140. சப்போஸ் இதில் -70 வந்திருந்தா என்ன வரும், இல்லை -2 வரும். ஓகேவா, இல்லை சப்போஸ் -70 அந்த மாதிரி வந்திருந்தால் 35 × -2 -70, +70 வந்திருந்தால் 35 × 2 70 வந்துடும். ஓகேவா, இல்லை என்ன வருதோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதில் நம்பர் எடுப்போம். ஓகேவா, ஓகே, இப்போது கம்பேர் பண்ணும். ஓகே, இப்போ கம்பேர் பண்ணும். ஈக்குவேட்டிங் எக்ஸ் டேர்ம்ஸ். ஓகே, ஈக்குவேட்டிங் எக்ஸ் டேர்ம் என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேட் பண்ண போகிறோம். 2 ஈக்குவேஷனில் இருந்தோம், அது கிவன் ஈக்குவேஷனில் இருந்தோம், இந்த ஈக்குவேஷன் இருந்தோம், கம்பேர் பண்ண போகிறோம். எக்ஸ் டேர்மை கம்பேர் பண்ணுறோம். ஓகே, இதில் எக்ஸ் டேர்ம் என்னது 127x. ஓகே, எக்ஸ் டேர்ம் 127x. நீங்கள் வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம், எக்ஸ் டேர்ம் மட்டும் பார்த்தோம். ஓகேவா, இப்போ இங்கே செக் பண்ணுங்கள். இங்கே -58x². ஓகே, -58x. இதை விட இதை இன்டு பண்ணும்போது நம்ம என்ன எக்ஸ்ட்ரா மட்டும்தானே கிடைக்கும். இந்த 58ஓட இந்த 4 இன்டு பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரா அப்போ ஈக்குவல் டு -58 × 4 ப்ளஸ் தான் 58 × 4 232. ஓகேவா, -58ஐயும் -4 இன்டு பண்ணும்போது 232 × x. ஓகே, அப்போ எக்ஸால் அப்ளை பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம எக்ஸை ஈக்குவேட் பண்ணுறோம், எக்ஸ்ட்ராமே ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ மட்டும் இதில் எழுதுனா போதும். ஓகே, அடுத்தது இந்த 35ஓட இந்த பிஎக்ஸ் இன்டு பண்ணும்போது என்ன கிடைக்கும், எக்ஸ் டேம் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ +35p. ஓகே, அப்போது எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை என்ன பண்ணுறேன், ஈக்குவேட் பண்ணுறேன். இல்லை எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ண வேண்டாம். ஓகே, இதுலேயும் எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ண வேண்டாம். 127 ஒன்லி. ஓகே, 127 மட்டும் அப்ளை பண்ண போகும். நெக்ஸ்ட்டு 232 லெஃப்ட் சைடு கொண்டு வருங்க. ஓகே, 127 - 232 = 35p. அப்போ லெஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது 501 -105. ஓகே, -105 கிடைக்குது. ஓகே, இதுதான் பிக் நம்பர், பெரிய நம்பர் ஸ்மால் நம்பர் லெஸ் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும் -105 = 35p. From this p is equal to -105 divided by 35. p is equal to என்ன கிடைக்குது, p is equal to -3. p value -3. p value -3. So another one fact என்ன கிடைக்குது. So therefore x², p ஓட வேல்யூ -3. ஓகே, ஸோ -3x இதில் அப்ளை பண்ணுறோம். ஓகே, x² - px, அதாவது p ஓட வேல்யூ -3x -4 இஸ் ஏ ஃபேக்டர். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்கும், 2 ரூட் கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கு 4 ரூட் கிடச்சிட்டு இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் 2 ரூட்ஸ் கிடைக்கும். டோட்டலாக என்ன ஆயிரும் 6 ஆயிரும். ஓகேவா, இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். இதெல்லாம் x² -3x -4 = 0. இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணுறோம். அதுக்கு இது நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம 2 ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அப்போ நம்ம ஐ மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஐ மெத்தட் 2 டைம் இன்ட்டு பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்கும் -4. அதே சேம் நம்பரை ஆட் பண்ணும்போது -3 கிடைக்கும். ஓகே, -3. இப்போ இதில் 2 நம்பரை இன்ட்டு பண்ணும்போது -4 கிடைக்கும். அதே சேம் நம்பரை ஆட் பண்ணும்போது -3. அப்போ எல்லாம் கிடைக்கும் நமக்கு -4 + 1. ஓகே, இந்த 2 இன்ட்டு பண்ணுங்கள். -4 × 1 -4. சேம் நம்பர் ஆட் பண்ணுங்கள் -3. இதை நம்ம ஐ மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ x -4. ஓகே, x -4 × x + 1 = 0. இதிலேருந்து
x minus 4 is equal to 0 or x plus 1 is equal to 0. ஓகேவா? x equal to 4 and x equal to minus 1. இங்கே நம்ம இத்தனை ரூட் வந்துட்டு 2 ரூட்ஸ் வந்து அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் therefore minus 1, 4, ஆல்ரெடி நம்ம 2 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஏற்கனவே நம்ம 2 ரூட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த ரூட்டையில் எழுத போகிறோம். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி 2 ரூட்ஸ் 2 plus I. ஓகேவா? 2 plus I and 2 minus I, 3 minus root 2 and 3 plus root 2 are the roots. Okay, are the 6 roots. 6 roots. Okay.